என் பிள்ளைகளை தொடாதபடி பாதுகாக்கிறவர் கர்த்தர். எந்த தீய வல்லமைகளும் என் பிள்ளைகளை தொடாமல் பாதுகாக்கிறவர் கர்த்தர். அவர் உண்மையுள்ள தேவன். அப்படி சொல்லணும் தைரியமா. நீங்கள் நாளை கழிச்சு பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பும்போது ஜெபம் பண்ணி, ஆண்டவரே என் பிள்ளைகளை இந்த கை கழுவுறது, இந்த ஹேண்ட் சானிடைசர், இந்த மாஸ்க்கு இதெல்லாம் நம்பி அனுப்பலை. அதெல்லாம் அரசாங்கம் சொல்கிறதுனால செய்கிறேன். அந்த சானிடைசர் வச்சு அனுப்புகிறேன், மாஸ்க் போட்டு அனுப்புகிறேன், நான் எங்கள் ஸ்கூலில் கவனிச்சுக்கிடுவாங்க நான் அனுப்புகிறேன். அதெல்லாம் நம்பி அனுப்பலை. என் பிள்ளைகளை பாதுகாக்க நீ தூதர்களை கட்டளையிட்டு இருக்கிறேன். என் பிள்ளைகள் மேலே உங்கள் பாதுகாப்பு இருக்குது. என் பிள்ளைகளை எந்த நோயும் தொட முடியாது. நீங்கள் பாதுகாக்கிறதிலே உண்மையுள்ள தேவன். உங்கள் கையில் ஒப்பு கொடுத்து அனுப்புகிற ஆண்டவரே, பத்திரமா நீங்கள் கொண்டு வருவீங்க. சொல்லி அனுப்பி பாருங்க. நீங்கள் சொல்லி அனுப்பி பாருங்க, பரலோக உடனே ஆக்ஷன் எடுக்கும். ஆண்டவர் பார்ப்பார், ஓ என் பிள்ளைகளுடைய ஜெபம் எவ்வளோ விசுவாசமாக இருக்காங்க, தேவ தூதனுக்கு அனுப்புவார். நீ பாதுகாத்துக்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு உரிய தூதர்கள் தேவனை தரிசிக்கிறாள் என்ற வேதத்தில் இருக்குது. அப்போ நம்ம பிள்ளைகளை பாதுகாக்க தூதர்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். பிறகு எதுக்கு நீங்கள் பயப்படணும்? எல்லா காரியத்திற்கும் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. அவர் எங்களை பாதுகாக்கிற தேவன், பிரயாணத்தில் பாதுகாக்கிற தேவன், இந்த மழை காலத்தில் நிலங்களை பாதுகாக்கிற தேவன், சூறாவளி காற்றுல எங்களுடைய நிலம் பாதிக்கப்படாதபடி பாதுகாக்கிற தேவன். நீங்கள் அப்படி சொல்லி விசுவாசத்தோடு ஜெபித்தீங்கன்னா எவ்வளவு சூழ்நிலையிலையும் உங்களுக்கு சேதம் வராதபடி கர்த்தர் பாதுகாப்பார். நம்ம உலக மக்களை போல பயப்படுறோம், சும்மா பேருக்கு ஒரு ஜெபம், அவங்க பக்தியாக வேண்டிக் கொள்கிற மாதிரி நம்மளும் ஒரு கடமைக்காக ஒரு ஜெபம் பண்ணிட்டு உலக மக்களை போல நடந்து கொண்டால் பாதிப்பு வரும். நீங்கள் விசுவாசம் உள்ளவளாக மாறணும், கர்த்தரை விசுவாசிக்கணும். நீங்கள் சொல்லணும், எங்கேது ஒன்றும் செய்யாதுங்க. எப்படிங்க சொல்கிறீங்க? வானத்தை பூமி உண்டாக்கின ஆண்டவர்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், அவர் எங்களை பாதுகாத்து கொள்ளுவார். அப்படி சொல்ல பழகுங்க, தேவன் அதை கனப்படுத்துவார். நீங்களும் ஐயோ என்னதுன்னு தெரியலையே, நாங்களும் ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போதே ஒரு அவிசுவாசம். அப்புறம் எப்படி நடக்கும்? அதனால் எப்போ சொன்னாலும் எங்களை பாதுகாக்கிற தேவன் உண்மை உள்ளவர். அவர் எங்களை பாதுகாப்பார், என் குடும்பத்தை பாதுகாப்பார், என் குழந்தைகளை பாதுகாப்பார் அப்படின்னு சொல்லுங்க. தீங்கு அணுகாதபடி காப்பார். அல்லேலூயா. அவர் உண்மையுள்ள என் பிள்ளைகளை தொடாதபடி பாதுகாக்கிறவர் கர்த்தர். எந்த தீய வல்லமைகளும் என் பிள்ளைகளை தொடாமல் பாதுகாக்கிறவர் கர்த்தர். அவர் உண்மையுள்ள தேவன். அப்படி சொல்லணும் தைரியமா. நீங்கள் நாளை கழிச்சு பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பும்போது ஜெபம் பண்ணி, ஆண்டவரே என் பிள்ளைகளை இந்த கை கழுவுறது, இந்த ஹேண்ட் சானிடைசர், இந்த மாஸ்க்கு இதெல்லாம் நம்பி அனுப்பலை. அதெல்லாம் அரசாங்கம் சொல்கிறதுனால செய்கிறேன். அந்த சானிடைசர் வச்சு அனுப்புகிறேன், மாஸ்க் போட்டு அனுப்புகிறேன்.